மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் காங்கிரசார் வெகு விமர்சையாக கொண்டாடினர். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்கத்தேரை இழுத்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையிலும், ரயில் நிலையம் அருகில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். பின்னர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் நவீன்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் குழித்துறை சந்திப்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மாவட்ட தலைவர் பினுலால் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் வட்டத் தலைவர் குமார் தலைமையில் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. அப்போது தாவேகா நிர்வாகிகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடினர். எனது வட்டத்தில் தாவேகா நிர்வாகிகளுடன் இணைந்து நம் வருங்கால பாரத பிரதமர் ஐயா ராகுல் காந்தியின் பிறந்தநாள் 56வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடினோம். ஏழை எளியவர்களுக்கு காலை டிஃபன் சிற்றுண்டி இனிப்பு கொடுத்து நிகழ்ச்சி வழங்கினோம். தாவேகா நிர்வாகிகள் இணைந்து எங்களுடன் சிறப்பாற்றினார்கள். இப்போ வரும் நமது சிஎம் ஜோசப் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர். இதில் நாங்களும் இணைந்து கலந்து கொண்டு சிறப்பாக நடத்துவோம். சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி மாவட்ட தலைவர் மதரமா கனி ஃபாரூக் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பெருந்தலைவர் காமராஜர், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கிழக்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கலையரசன் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை கிழக்கு மாவட்ட தலைவர் மதரமா கனி ஃபாரூக் துவக்கி வைத்தார். வருங்கால பாரத பிரதமரான திரு ராகுல் காந்தி அவர்களின் 56வது பிறந்த நாளை இன்று வடசென்னை சார்பாக 3 தொகுதிகளிலும் நாங்கள் சிறப்பான ஏற்பாடு மாவட்ட தலைவர் அவர்களின் தலைமையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நகர காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் வெள்ளாற்று பாலம் அருகே அமைந்துள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் வேலவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.